இன்னைக்கு நான் உங்களுக்கு பொங்கல் வந்து சென்னையில் எப்படி சிம்பிளாக கொண்டாடுறது அப்படின்றத பற்றி தான் வீடியோ பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல்னாலே நம்ம கிராமத்தில் ரொம்ப சூப்பராக கொண்டாடுவோம். அது மட்டும் கிடையாது, சென்னையில் உள்ளவங்க இன்னும் அந்த பாரம்பரியம் மாறாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பொங்கல் வந்து சென்னையில் எப்படி சிம்பிளாக கொண்டாடுறது அப்படின்றத பற்றி தான் வீடியோ பண்ண போகிறேன். அதுவும் இன்றைக்கி நம்ம இந்த பொங்கலை சூப்பரான ஒரு ஃபில்டர் காப்பியோடு தான் ஆரம்பிக்க போகிறோம். கான்டினென்டல் மால்குடி ஃபில்டர் காப்பி, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபில்டர் காப்பியோடு தான் இந்த பொங்கலை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். காலையில் எந்திரிச்சதும் சூப்பரான ஒரு ஃபில்டர் காப்பி குடித்தாதான் சுறுசுறுப்பாக வேலை நடக்கும். அதனால் நம்ம இந்த காப்பி தூள் வச்சு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த காலத்துலலாம் இருந்து நமக்கு வந்து ஃபில்டர் காப்பினாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலங்கள் மாற மாற இப்போ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் மாறாமல் இருக்கிற நிறைய ஃபேமிலிகள் இருக்கிறாங்க. இந்த ஃபில்டர் காப்பி குடித்தாதான் நமக்கு வேலையே ஓடும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நானும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து சூப்பரான ஒரு ஃபில்டர் காப்பி போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கும் நான் ஃபில்டர் காப்பி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஃபில்டர் காப்பி நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். பொங்கல்னாலே நம்ம வந்து கரும்பு வாசலில் கட்டுவோம், அதுக்கப்புறம் மாயிலை வாசலில் கட்டுவோம், அதுக்கப்புறம் தோரணம் கட்டுவோம். இது எல்லாமே கட்டிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து கோலம் போடுவோம். கோலம் போட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு தீபாரதனை காமிச்சு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே பொங்கலை வந்து ஆரம்பிச்சிருவோம். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் எடுத்து பிள்ளையார்கிட்ட வைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம நிலத்தில் விளையிற காய்கறி, நெல், கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி எல்லாமே புதுசாக கொண்டு வந்து வைப்பாங்க. அன்னைக்கு சமைக்கும் போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து தான் சமைப்பாங்க. நம்ம சென்னையில் இருக்கிற தொட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைக்க முடியாது, எல்லாமே கடையில் வாங்கி தான் சமைக்க முடியும். அப்படின்றதுனால முன்னாடியே எல்லாமே வாங்கி வச்சுட்டு பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெண்பொங்கல், ஒரு சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணுவோம். இப்போ அடுப்பு வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் நாமம் போடுறீங்க அப்படின்னா நாமம் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு பட்டை போடுற பழக்கம் இருக்கும். பட்டை போடுறவங்க பட்டை போட்டுக்கோங்க, நாமம் போடுறவங்க நாமம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அழகாக அரிசி மாவு கோலம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சிப்போம். இது வந்து மனை. பானைக்கு வந்து நல்லா மஞ்சள் தடவிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சதும் அது பக்கத்தில் வந்து நம்ம என்னென்ன காய்கறி போட்டு சமைக்க போகிறோமோ அந்த காய்கறி எல்லாமே வச்சிடணும். இன்றைக்கி வந்து நான் வைக்கலை, நம்ம தைப்பொங்கல் பண்ணும்போது நான் அதெல்லாம் வைப்பேன். அது விளாக் மாதிரி போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை பற்றி இதில் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இங்கே காய்கறி எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் கொத்து, கரும்பெல்லாம் வாசலில் கட்டி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். பானைக்கு வந்து நம்ம மஞ்சள் இலை கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இலையை கட் பண்ணி கட்டிப்போம். மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்குது. நான் வெறும் இன்றைக்கி இலை மட்டும்தான் கட் பண்ணி கட்ட போகிறேன். நம்ம இன்னும் 2 நாள் கழித்து பொங்கல் வரப்போகுது. பொங்கல் வர்றப்போ நம்ம அதை வந்து மஞ்சள் கொத்தோடு தான் நம்ம அதில் கட்டணும். இப்போ வந்து நம்ம பானையில் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல நம்ம கணபதியை மனசில் நினச்சிட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு அடுப்பு ஏற்றிக்கலாம். அரிசியை வந்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பொங்கல் முடிஞ்ச உடனே கேட்பாங்க, பால் பொங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொஞ்சம் பால் ஊற்றிட்டு இது பொங்கி வரும்போது நம்ம அரிசியை போடுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊரில் பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். வந்து வெளியில் வாசலுக்கு முன்னாடி அடுப்பு வெட்டுவாங்க. அடுப்பு வெட்டுறது அப்படின்னாக்கா அந்த நல்ல நேரம்லாம் பார்த்து தான் தோண்டுவாங்க. தோண்டிட்டு
களிமண்ணில் நல்லா இவ்வளோ பெரிய உருண்டையாக நம்ம கல் கூட வைக்க மாட்டாங்க, அதுவுமே புதுசாக இருக்கணும் அப்படின்றதுனால களிமண்ணில் இவ்வளோ பெரிய உருண்டை பண்ணி அடுப்புக்கு மேலே வைக்கிறதுக்கு, பானை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய பானை, அதுக்கப்புறம் சின்ன பானை, பக்க பானை அப்படின்னு சொல்லிட்டு தைப்பொங்கல் அன்றைக்கி 3 பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி பெரிய பானை ஒன்று, சின்ன பானை மாட்டுக்கு, அதாவது மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாட்டுக்கு ஒரு பானை வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சு கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் காணும் பொங்கல் அன்றைக்கும் நம்மளாம் வந்து காணும் பொங்கல்னால் சென்னையில் எல்லாருமே ஊர் சுற்றணும் அப்படின்னு யோசிப்போம். அதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்குமே ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கல் அந்த தை பிறந்ததுக்காக அதுக்கு விடை கொடுக்கறதுக்காக ஒரு பொங்கல் சின்ன பானை வச்சு பொங்கி எல்லா உயிரினங்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. நம்ம காலம் மாற மாற எல்லாரும் ஒவ்வொரு நம்ம கிராமத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் வெளியில் ஒவ்வொரு ஊருக்கு போன தொட்டே எல்லாத்தையும் நமக்கேற்ற மாதிரி எல்லாம் மாற்றிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பொங்கல்னாலே எனக்கு பிடிச்சது கிராமத்தில் போய் கொண்டாடுறது தான். நானுமே தைப்பொங்கல் இங்கே கொண்டாடிட்டு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போய்ட்டு அங்கே இருந்துட்டு ஜாலியாக எல்லாம் கொண்டாடிட்டு வருவோம். உங்களில் நீங்கள் எத்தனை பேர் ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொங்கணும், பொங்கி வழியும் போது தான் போடுவாங்க. பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் சொல்லிக்கிட்டே அரிசி போடணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இது சக்கரை பொங்கலுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டிடுவோம். அதுக்கப்புறம் பொங்கினதுக்கப்புறம் தான் கிண்டணும். பாருங்கள், இதுவும் பொங்கிடுச்சு. இதில் பாசிப்பருப்பு வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு பாசிப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். அரிசி போட்டுக்கலாம். இப்போது இது வந்து வெண்பொங்கலுக்கு. இங்கே பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுங்கிட்டே நம்ம காஃபியை பற்றி பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா சிக்கரி வந்து 40%, காஃபி வந்து 60% இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 80% காஃபியும் 20% சிக்கரியும் இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு லைட்டு பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறத போட்டுக்கலாம். பாருங்கள், 5லேருந்து ஒரு 6 பேருக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது நல்லா வந்து வெதுவெதுப்பான சூட்டில் இதை ஊற்றணும். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த கான்டினென்டல் மால்குடி காஃபி தூளை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது ஃபில்டர் வந்து நல்லா திக்காக சூப்பராக வரும். இந்த காஃபி குடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். காஃபியே குடிக்காதவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா காஃபி குடிக்கிறது ஒரு பழக்கமா அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் காஃபி குடித்தாதான் நமக்கு வந்து எல்லாமே எனர்ஜி ஃபுல்லான ஒரு வேலை நடக்கும். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்க ஆரம்பித்தோம்னா அப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். எனக்கு வந்து காஃபி குடித்தாதான் காலையில் வேலையே ஓடாது. 4 மணிக்கு நான் எந்திரிச்சாலும் சரி, 3 மணிக்கு நைட்டு வெடிகாலையில் எழுந்திரிச்சாலும் சரி, இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து பல் தேய்ச்சிட்டு பால் காய்ச்சி முதல் காஃபி போட்டு குடித்தாதான் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். இந்த காப்பி தூள் பார்த்திங்கன்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட காப்பி கொட்டையை அழகாக வறுத்து அதில் அளவான சிக்கரி கலந்து அதுக்கப்புறம் தயாரிக்கிற தொட்டு இதோட மனம், ருசி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த கான்டினென்டல் மால்குடி காஃபியை போட்டு குடிக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி போட்டு கொடுத்த அந்த ஞாபகம் வந்து அப்படியே மனசில் நிற்கும். ஒரு காஃபி குடிக்கும் போது நாக்கில் பட்டு தொண்டையில் போகும்போது அவ்வளோ ஒரு ருசி இருக்கணும். அந்த ருசியை ரசித்து குடிக்கிறது இருக்குது பாருங்கள், அது ஒரு தனி சோகம். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 600 கிராம் அரிசி போட்டேன். இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் சேர்க்குறேன். பொங்கல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். முந்திரியை நல்லா வறுத்து போட்டாச்சு பாருங்கள். வெண்பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு, இறக்கி கீழே வச்சுருவோம். இப்போ வெண்பொங்கலை நம்ம தாளிச்சிக்கலாம். நெய் ஊற்றிருக்கேன், ஜீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம், அடுத்து இஞ்சி, பெருங்காயம்
கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் செவந்தோடனே எடுத்து கொட்டிப்போம். பாருங்க 2 பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம். 1.5 ஸ்பூன் சர்க்கரை. பாருங்க இந்த திக்காசன் வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். சுட சுட பாலை வந்து இதில் ஊற்றுவோம். செம்மையான காஃபி. இந்த பால் ஊற்றினோடனே அந்த மனம் வந்து அப்படி ஒரு சூப்பர். இதை வந்து ஒரு ஆற்றிக்கலாம். சூப்பரான வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அதோடு சேர்ந்து கான்டினென்டல் மால்குடி ஃபில்டர் காஃபியும் நான் போட்டு வச்சுருக்கேன். அதையும் சுவைச்சிக்கிட்டு நீங்கள் இந்த பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஒரு காஃபியோட ஒரு பொங்கல் கொண்டாடும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுதான் ஆரம்பிக்கும் போதே இன்பமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதை ஆரம்பிக்கும் போதும் அதே மாதிரி ஒரு பூஜை பண்ணும் போது கூட நம்ம வந்து வெறும் வயிற்றோடு பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அதுக்காக தான் அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து காலையில் ஒரு காஃபி டீ அப்படி பழகியிருக்கோம். நிறைய பேர் ஃபில்டர் காஃபி பழகியிருப்பீங்க. இந்த காஃபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது சுவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இந்த பித்தளை டபராவிலையும் டம்ளர்லேயும் இந்த காஃபியை போட்டு குடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா வழியில் வந்து எங்கேயாவது ஃபில்டர் காஃபி கிடைக்குதா அப்படின்னு தான் பார்ப்போம். இந்த காஃபியை நான் குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஃபில்டர் காஃபியோட டேஸ்ட்டு அப்படியே இருக்குது இதில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள்.